என்ன கெட்ட வார்த்தை இல்ல, நீங்க கேட்டுருவா கேட்டு கெட்ட வார்த்தை கேட்டுருவாரு. ஏன் கெட்ட வார்த்தை தான் கேட்கணும்? இது நீங்க தான் நம்ம இதுல பெரியவர். நீங்க கேட்டா எல்லாரும் சின்ன போய் திட்டிடுறாரு, உங்களை திட்ட மாட்டாரு. கெட்ட வார்த்தையில கேட்கறதுல என்னடா சின்ன பையன் பெரிய பையன். நான் கையில கத்தியோட கேட்கறேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? உண்மைதானே, அவர் வந்து 7 தான் இருந்தாரு. அவரை கேட்க விட்டு வார்த்தை வாங்க வைக்கிறீங்க. எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமாடா அவரு. சப்பையா அசிங்கப்படுத்திட்டீங்களடா. வெல்கம் டு ஏஜே தமிழன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். சரி, ஓகே, வளவளன்னு பேசாம ஃபன் ஜோனுக்குள்ள போயிடலாமா? ஆரம்பிக்கலாங்களா? மட்டனு சிக்கனா கட்டி சிக்கோ ஆயிச்சு நான் தப்பு வை தக்கனே. சுனிதா ராக்கெடு, இர்ஃபான் சாக்கெடு அப்படின்னடா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? போடா, முடிஞ்சு ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டீங்களா? நல்லா இருந்துச்சு. அப்படியா? எல்லாருமே போடுறாங்களே. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. சரி, இருங்க ஃபுல்லா பார்ப்போம். சட்டம் முக்கியம் இல்ல, கரெக்ட், அதுதான் முக்கியம். இது சரிப்பட்டு வராது. கழட்டி பார்த்தாதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அது கோலி சோடவா இல்ல. ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? வேற லெவல்ரா. கமெண்ட் போடுறவங்க எல்லாருமே மாசுரா நீங்க. தேங்க்ஸ். டேய் எடிட்டரே, உனக்கு மனசாட்சியே இல்லையாடா? இந்த மாதிரி இல்லாமடா எடுத்துப்ப. காமெடி வீடியோ பண்றதுக்கு வந்திருக்கும்டா. இதெல்லாம் பார்த்தா வெறி ஆகுதுடா. கைஸ், இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்ல. வீடியோ செலக்ட் பண்றது, எடுக்கிறது எல்லாமே எடிட்டரோட பொறுப்பு தான். அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். திட்டுறதா இருந்தாலும் அடிக்கிறதா இருந்தாலும் அவன் அடிச்சிருங்க. Cameraman, on the later fun again. தெரிஞ்ச பையங்கிறால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ. என்ன அடி. நல்லா இருந்துச்சு எடிட்டர், நல்லா இருந்துச்சு. ஒரு சில விஷயம் பிள்ளைங்க பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆயிடும். அதே பசங்க பண்ணும்போது இதுதான் நடக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. ஹலோ, வந்தாச்சுமா. என்னடா எங்க வைக்கணும்னே தெரியல. கொஞ்சம் கூட அங்க ஓபன் பண்றேன். கூட இதுக்குதான் இவ்வளவு நேரம் போட்டு நோண்டு நோண்டிட்டு இருந்தீங்களாடா? ஐயோ, சரி ரைட், இருங்க ஃபுல்லா பாப்போம். ஒரு டார்ச் பிடிக்க தெரியல. இப்ப கரெக்ட்டா ஓபன் ஆச்சு.
ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. என்னோட ரியாக்ஷன் அவர் கொடுக்குறாரு. அட பாவிங்களா. இந்த பெரியவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி பாடுறா அப்ப தெரியும் அப்படிம்பாங்க. தெரியுதா? இதுதான் நிஜம். கல்யாணம் பண்ணி பாரு அப்பதான் தெரியும். கட்டு கட்டு மேட்டு மேட்டு. இது என்னடா இழிச்சவை நினைச்சீங்களாடா? நல்லா இருந்துச்சுடா. சுனிதன் சொன்னி சுனிதாவே ஷாக் ஆகுறாங்க. உங்களை பார்த்ததும் நான் பிரசவம் வாங்கிட்டேன். ஐயோ வேற லெவல். இப்போ குறைசி டென்ஷன் ஆயிட்டாப்ல. சரி நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துருவோமா? இல்லக்கா லைட் பளபளன்னு உங்களுக்கு அப்படிதானே கேட்டுச்சு, எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஐஸ் இப்போலாம் மீடியா விட டெலிவிஷன் ஷோவில் தான் நிறைய டபுள் மீனிங்கு, டார்க் காமெடி எல்லாம் பண்ணுறாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அம்மாவோட தான் போனோம். அவங்க கூட எல்லாம் எப்படி வாழ முடியும்? உன்னை கட்டிட்டு நான் பண்ற அவஸ்தை இருக்கே. என்கிட்ட மட்டும் இப்படி பேசு, பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் நல்லா பல்ல அடிச்சுட்டு பேசு. பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசலாம் உனக்கு தூக்கமே வராதே. உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மொபைல் வாங்கி கொடுத்துருக்கான், மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கான், ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கான், இது எதையுமே நான் கேட்க கூடாதா? நீ மட்டும் என்ன உன் நம்பர் ஏன் நம்பர்னு சொல்லி ரீசார்ஜ் பண்ண வச்சல. சோழி முடிஞ்சு. அப்ப அவன் வீட்டுல இருக்கிறது இல்ல, எல்லாம் பக்கத்து வீட்டுலதான். ரைட்ரா உருப்புடுண்டா. என்னடா ஓடி போகணும். யாக்குது எந்தெந்த சத்தத்துக்கே எந்திரிக்காதீங்க. கடைசியில எந்த சத்தத்துல எந்திரிச்சாங்க பாத்தீங்களா? பாஸ். சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துருவோமா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்னடா வயிற்றுல 7 மாசமா இருக்க மாட்டேங்குது. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? நீங்க எல்லாம் அதை எடுத்து வேற அப்லோட் வேற பண்ணிருக்கேன்டா. வேற லெவலு. கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சிரித்த மாதிரியே நீங்களும் சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிரிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே எடுத்து நாங்கள் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம்.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வரட்டாமா. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு.